கமிஷனர் சார். கதவு தர ஜோதி. ஐயோ அம்மா அம்மா ஜோதி. பாட்டி என்னாச்சு பாட்டி? அம்மா அம்மாக்கு என்ன? தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பயன்படுத்துறாங்கடா. அம்மா என்னமா நடக்குது? முதல்ல கதவு திறமா. வேலை வந்திருக்கேன். இல்லடா நான் திறக்க மாட்டேன். நான் சாகத்தான் போறேன். இனிமே அவர் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? என்னண்ணே என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? டேய் வேலை நம்ம கொஞ்சம் லேசா அடிச்சிட்டேன்டா. ஹாஸ்பிடல்ல இருக்கா. அதான் அம்மா மனசு உடைஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கல. அப்போ என் மேல தான்டா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அம்மா அம்மா கதவு திறமா. வேலை வந்திருக்கேம்மா. நான் திறக்க மாட்டேன்டா. ஜோதி அம்மா ஜோதி வெளியில வா ஜோதி. பசங்க பாவம் ஜோதி. உனக்கு இந்த வயசுல ஏன் புத்தி இப்படி போகுது? எப்படிமா உனக்கு இதெல்லாம் பண்ண தோணுது? பசங்க நாங்க இல்ல. எதுனாலும் எங்களை நம்பாம நீயம்மா இப்படி கோழத்தனமா முடிவெடுத்திருக்க. சிவபதி பொண்டாட்டிமா நீ. பரஞ்சோதி நீ எங்கம்மா போச்சு? உன் தைரியம் எல்லாம் எங்க போச்சு? அண்ணா அண்ணி அடிக்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கலையே. அதான் தப்பு தப்புன்னு தலைபாடு அடிச்சு சொல்லிட்டு இருக்கோமே. கேக்குதா இது? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாமா? ஏமா அப்படி பண்ண? சொல்லுமா. நான் பேசிட்டு இருக்கேன். அங்க என்னமா பாத்துட்டு இருக்க? சொல்லுமா. ஏமா இப்படி பண்ண? சொல்லு. நீ ஏன்டா என்ன காப்பாத்த? எல்லாம் இவனால வந்தது. இவனை பெத்ததுக்கு நான் தூக்குல தான்டா தொங்கணும். டேய் நீ எல்லாம் உருப்படுவியா? ஒரு பொண்ணை நீ இப்படி கஷ்டப்படுத்தவடா? உன்னை நான் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த. ஒரு தாயோட வயித்துல பிறந்த நீ இன்னொரு தாயை கஷ்டப்படுத்த எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? பாவியே நம்ம பாவம்டா. பாவி ஏன்டா 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 அவள அடிச்ச? ஏன்டா அவள அடிச்ச? இங்க பாரு உனக்கு யாரையாவது கொல்லணும்னா மொத்தமா என்ன கொன்னுடு. கொன்னுடுடா. நல்லதுக்காக தான்டா நான் உங்களை அதட்டுவேன். நீ ஏன்டா இப்படி அரக்கனா இருக்க? உனக்கு மனசாட்சி இல்லையா? கொஞ்சமாவது திருந்தேன்டா. உன் பொண்டாட்டி நிலைமைய போய் பாரு. என்னால என் கண்ணு முன்னாடி அவ படுற கஷ்டத்தை தாங்க முடியல. எனக்கு வலிக்குதுடா. என் மருமகளுக்கு நல்லது நடக்காதப்போ மாமியாரா நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் வாழவே கூடாது. எனக்கு அந்த தகுதியே இல்ல. உங்க அப்பா என்ன கேட்கறதுக்கு முன்ன என் மனசாட்சி என்ன உறுத்துதுடா. தேனு எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ்வளவு போய் அழ வச்சிட்டியடா. பாவி பாவி. ஐயோ என்னால எல்லாரும் கஷ்டம் தான். என்ன நம்பர் தேன இந்த குடியால தான் அடிக்கிறேன். குடிச்சா எனக்கு எதுவுமே புரியல. மிருகமா மாறி நான் என்னடா பண்றது? என்னால அதை விட முடியலடா. இப்ப பாரு என்ன பெத்த அம்மாவே என்னால உயிர் போற அளவுக்கு நிஜமாவே நான் தப்பானவன்டா. நீ அப்பா தானே பாக்குற வேலை. நீ பாக்குறதுல எனக்கு தெரியும். நான் வேணுனே பண்ணலடா. நம்பு தேன அடிக்காத அம்மா சொன்னப்போ எனக்கு சுத்தமா மண்டையில யார் முழுசா குடிச்சேன். அதான்டா புத்தி மழுங்கி போச்சு. கோபப்பட்டு பேசிக்கிறது இல்லையா? அப்படிதான்டா அம்மா சொல்றது சரிதான். எனக்கு என்ன மதி. ஆனா சத்தியமா குடியால தான் வேலை இதெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன நம்பர்ல வேலை சொல்லு வேலை. அம்மா மாதிரி என்ன விட்டு மாட்டால. நம்பர்ல சொல்லு வேலை. நீ இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டே. நீ சத்தியமா உணர்ந்துட்டல. ஆமா வேலை. ஆமா இங்க பாரு அண்ணியை கஷ்டப்படுத்த மாட்டே. ஐயோ மாட்ட வேலை. நீ மாற இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்க. இதுல தப்பு சரின்னா எதுவும் இல்ல. அண்ணி குணத்துக்கு உன்னை நிச்சயமா ஏத்துப்பாங்க. தப்பால எதுவும் நினைக்க மாட்டேன். தைரியமா இரு. தேங்க்ஸ்டா. எவ்வளவு கோவமா இருப்பால. அண்ணியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரது ஏன் பொறுப்பு. சக்தியும் நானும் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் சப்போர்ட்டா தான். நான் போய் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாத்துட்டு கூட இருந்து பத்திரமா கூட்டு வந்து. அம்மா இப்பதான் சமாதானமா. நீயும் கொஞ்சம் தைரியமா இரு. சரியா? திருந்துட்டேன்னு சொல்றேன். அப்புறம் உனக்கு நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னை நம்பி இருக்கேன். சரி நான் பாத்து. அண்ணி நடக்க முடியுமா? பரவாயில்ல தம்பி. இனி என்ன? பரவாயில்ல தம்பி. இனி என்ன? அண்ணி எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. அண்ணன் இப்ப முன்ன மாதிரி இல்ல. அண்ணி ரொம்ப ஃபீல் பண்றேன். அண்ணா அடிச்சது மன்னிக்க முடியாத தப்பு தான். அண்ணன் பைத்தியக்காரத்தனமா அதை பண்ணிருக்கேன். நான் போய் டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள டிஸ்சார்ஜ் நான் போய் பேசிட்டு வந்துட்டுமா? அப்பாக்கு பதில் சொல்லணும். அண்ணி நம்ம கிளம்பலாம். மாமா வந்துட்டாரா? இல்ல அண்ணி வந்துருவாரு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல வேல். சும்மா தான் கேக்குறாங்க. நீ வண்டி எடு. வீட்ல போய் பேசிக்கலாம். இப்ப ரெண்டு பேருக்குமே பேசுற மனசே இல்ல. ரொம்ப நொந்துட்டோம். ஆனா இனிமே எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சக்தி கஷ்டம்னா ஆறுதல். அதை பேசி இன்னும் அதிகம் பண்ணக்கூடாது. அண்ணி வாங்க கிளம்பலாம். அம்மாவும் அண்ணனும் உங்களை நல்லபடியா பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.